அதிவேகம் அவசியம் என்பதாக அல் குர்ஆன் அறைகூவல் விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை முழுவதும் எல்லா தருணங்களிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள் என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆனா சில இடங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதிவேகமான அந்த செயல்பாடுகள் அவசியம் என்பதாக குர்ஆன் வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், சாரிஉ சாபிகு ஃபஸ்தபிஉ ஃபஃபிர்ரு, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள், நீங்கள் போட்டி போடுங்கள் என்பதாக அதிவேகத்தை அல் குர்ஆன் முன்னிறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சுட்டி காட்டுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்றான். உலக காரியங்கள் அல்ல, மறுமை சார்ந்த அமல் சார்ந்த அத்தனை காரியங்களிலும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முன்னேறி செல்லுங்கள், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். வஸ்தபிகுல் கைராத், நன்மையான செயல்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாக செயல்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வேகமாக செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் நீங்கள் மிக வேகமாக செல்லுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்ல் உஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் வேகமாக பயணம் செய்யுங்கள். ஏன் என்பதாக சொன்னால் அந்த சொர்க்கத்தின் பிரம்மாண்டம் இருக்கின்றது, அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்ல், வானம் பூமியினுடைய விசாலம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். வானம் பூமியினுடைய விசாலம் எவ்வளவு பெருசா இருக்கோ ஒவ்வொரு அடியானுக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் முழு மனித சமுதாயத்துக்குமான சொர்க்கம் அல்ல, அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல், ஒவ்வொரு அடியானுக்கும் ஈமான்தாரிக்கும் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கின்றது, அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல், வானம் பூமியினுடைய விசாலமான இடம் ஒரு அடியானுக்கு சொர்க்கத்திலே கொடுக்கப்படும். எனவே அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம், அவனுடைய மன்னிப்பின் மக்ஃபிரத்தின் பக்கம், தௌபாவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நன்மைகளின் பக்கம், அமல்களின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், தௌபாவின் மக்ஃபிரத்தின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். இங்கு நிதானம் தேவையில்லை. அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வதற்காக அமல்களுக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், வேகமாக முன்னேறி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அடியார்களுக்கு ஆர்வப்படுத்துகின்றான். நன்மையான காரியங்கள்ல போட்டி போடுங்க, வேகமாக செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்ட அந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள், அவர்களுடைய அந்தஸ்தை இந்த உலகத்திலே யார் என்ன அமல் செஞ்சாலும் அடைஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க முந்திக் கொண்டார்கள். முதன்மையாக ஈமான் கொண்டவர்கள் அந்த முஹாஜிரீன்களும் அன்சாரிகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை இந்த உலகத்திலே யாராலும் மிஞ்ச முடியாது. அவர்களுடைய அந்தஸ்தை எந்த அமலை கொண்டும் இந்த உலகத்தில் யாராலும் முன்னேறி சென்று அதை அடைந்து கொள்ள முடியாது. ஏன்? அவர்கள் முந்தி விட்டார்கள். அமல் செய்வதிலே, ஈமான் கொள்வதிலே அவர்கள் முன்னேறி விட்டார்கள், முந்தி சென்று விட்டார்கள். எனவே முன்னேறியவர்களுக்கு, முந்தி செல்லக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அந்த அந்தஸ்தும் அந்த நலவுகளும் கிடைக்காது. எனவே நன்மையான காரியங்களில் எந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு உயர்வுகளை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நன்மையான காரியங்கள்ல முன்னேறி செல்வது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கு என்பதாக சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல ஒரு பெரிய பாவி இருந்தான். கிட்டத்தட்ட 99 கொலைகளை அந்த மனிதர் செஞ்சுட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். இது கதைகளோ கட்டுக்கதைகளோ அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் புகாரி போன்ற ஹதீஸுடைய கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்களுக்கு இந்த நிகழ்வை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. பனு இஸ்ரவேலருடைய காலத்துல ஒரு பெரிய பாவி, பெரிய கொலைகாரன் இருந்தான். 99 கொலையை செஞ்சுட்டான். எனவே இதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்துல எல்லாம் மாற்றத்தை போட்டான். என்னடா இது வாழ்க்கை, இப்படியே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் அழிச்சுக்கிட்டு நமக்கு நிம்மதி இல்லாம இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நாம திருந்திட்டா என்ன, நாம இதெல்லாம் விட்டு ஒதுங்கிட்டா என்ன
சரி என்ன செய்யறது, யாருகிட்ட போய் கேட்கறது, நம்ம இதுல இருந்து எப்படி விலகிறது ஒன்னும் தெரியல. அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு ஆபிது வணக்கசாலி இடத்துல போய் அந்த கொலையாளி கேட்கிறான், இது போல 99 கொலையை செஞ்சுட்டேன். அவருக்கு சொல்லும் போதே பயம் வந்துருச்சு, ஆஹா பெரிய கொலைகாரங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு. 99 கொலையை செஞ்சுட்டேன், ஏதாச்சும் மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா, எனக்கு என்னுடைய இந்த இதுல இருந்து நான் விடுபட்டு வெளியே வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? உடனே அந்த ஆபித் அந்த வணக்கசாலி சொன்னா, நீ பெரிய பாவியா இருக்க, நீ முதல்ல என்கிட்ட நிக்கவே நிக்காத, உனக்கெல்லாம் எல்லாம் மன்னிப்பே கொடுக்க மாட்டான், ஓடி போயிடுன்னு சொன்னார். எனவே அந்த கொலையாளிக்கு திரும்ப கோபம் வந்துச்சு, அவரையும் போட்டு செஞ்சுரி போட்டான். 99 கொலையை 100 கொலையாக ஆக்கியாச்சு. எனவே இப்போதும் அவனுடைய உள்ளம் உறுத்திக்கிட்டு இருக்கு, என்னடா இப்படியே கொலை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குமே, நம்முடைய வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு, இதற்கு தீர்வுதான் என்ன, இதுல இருந்து விடுபடலாம் நினைச்சா யாரும் சரியான வழி காட்ட மாட்டாங்களே. எனவே கடைசியாக ஒரு ஆலிம், யூத சமுதாயத்துல பனி இஸ்ரவேலர் இடத்துல இருந்த ஒரு அறிஞர் இடத்துல, ஒரு ஆலிம் இடத்துல போய் இது போல எனக்கு மனசுல ஒரு பெரிய அழுத்தமாக இருந்துகிட்டு இருக்கு, 99 கொலை செஞ்சுட்டேன். ஒரு ஆபிதான வணக்கசாலி நல்ல மனுஷனா தெரிஞ்சான், அவர்கிட்ட போய் இதுக்கு தீர்வு கேட்டேன், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, அவரையும் போட்டு தள்ளிட்டு 100 ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என்னதான் ஆகும், நான் என்னதான் செய்யறது? ஆனா எனக்கு இதுல இருந்து விடுபடணும்னு சொல்லி என்னுடைய உள்ளம் துடிக்குது. எனவே அந்த அறிஞர் அந்த ஆலிம் சொன்னார், முதல்ல இந்த ஊர்லயே இருக்காதப்பா, இந்த மாகுல்ல இருக்காத, நீ இங்க இருந்தனா திரும்ப திரும்ப உன்னை இந்த சூழலும் இந்த மக்களும் பாவம் செய்வதான் உன்னை தூண்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இந்த இடத்தை விட்டு நீ காலி செஞ்சு வேற ஊருக்கு போயிடு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல நல்லோர்கள் அதிகமாக, நல்ல மக்கள் அதிகமாக வாழ்றாங்க, அல்லாஹுக்கு நெருக்கமான மக்கள் வாழ்றாங்க, அங்க போயிடு, உனக்கு ஏதாச்சும் விட கிடைக்கும், உனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். எனவே இவர் தன்னுடைய ஊரை விட்டு அடுத்த ஊருடைய எல்லையை அடைந்து அங்கிருந்து அந்த ஊரை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார். பயணிக்க ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே மலக்குல் மௌத் வந்து உயிர் வாங்கியாச்சு. அந்த மனிதனுக்கு உயிர் வாங்கப்பட்டு மரணம் ஆயிட்டார். எனவே இப்ப அந்த ரூஹை, அந்த உயிரை கைப்பற்றி எடுத்துக்கொண்டு செல்லணும். உயிர் வாங்கப்பட்டுடுச்சு, அந்த உயிரை எடுத்து செல்வதற்காக 2 மலக்குகள், நன்மையின் பக்கம் நன்மையானவர்களை, நலவான பாக்கியவான்கள் மரணித்தால் அவர்களுடைய உயிரை எடுத்து செல்லக்கூடிய அந்த மலக்குகள் வந்திருக்காங்க. உலகத்திலேயே பெரிய பாவி, மோசக்காரன், அல்லாஹுக்கு மாறு செய்த அந்த பாவியான மனிதன் மரணித்தால் அவனுடைய உயிரை வாங்கி செல்லக்கூடிய அந்த மலக்குகளும் வந்திருக்காங்க. 2 பேரும் அவனுடைய உயிரை எடுத்து போறதுக்கு 2 மலக்குகள் கூட்டத்துக்கு மத்தியில சண்டை நடக்குது. இந்த மனிதன் நல்ல மனிதன், தௌபாவின் பக்கம் வந்துட்டான், நாங்க தான் இவனுடைய உயிரை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நல்லோர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய அந்த மலக்குகள் போட்டி. பாவிகளுடைய ரூஹுகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த மலக்குகள் சொல்றாங்க, இல்ல இல்ல, இவன் 100 கொலை செஞ்சிருக்கான், இவன் எப்படி நல்ல மனுஷனாக முடியும், இவன் எப்படி அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவனாக முடியும், இவனுடைய உயிரை நாங்கள் தான் எடுத்து போகணும், எங்களுக்கு தான் பொறுப்பு. எனவே அல்லாஹ் 3ஆவதாக ஒரு மலக்கு அனுப்பி வச்சான். அந்த மலக்கு இவர்களுடைய விஷயத்தை விசாரிச்சு சொன்னார், இந்த மனிதன் தௌபாவின் பக்கம், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம், பொருத்தத்தின் பக்கம் இவன் முன்னேற ஆரம்பிச்சுட்டான். எனவே இவன் தன்னுடைய ஊரிலிருந்து இன்னொரு ஊருடைய எல்லையை அடைந்து நன்மையின் பக்கம், நலவான நல்லோர்களின் பக்கம் அந்த பகுதியில எந்த அளவுக்கு அவன் முன்னேறி சென்றிருக்கின்றான், தன்னுடைய ஊர் பாவம் செய்த அந்த இடத்தை விட்டு எந்த அளவுக்கு தூர விலகி வந்திருக்கின்றான், 2ஐயும் அளந்து பாருங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. எனவே தன்னுடைய ஊரை காட்டிலும் அல்லாஹுடைய மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்து நல்லோர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவன் போன அந்த வழியிலே பாவத்தை விட்டு அவன் நன்மையின் பக்கம் ஒரே ஒரு ஸ்டெப், பாவத்தினுடைய அந்த அடி 100, நன்மையின் பக்கம் அவன் எடுத்து வைத்த அந்த 8கள் 100, கடைசியாக நன்மையின் பக்கம் அவன் ஒரு ஸ்டெப், ஒரு அடி அதிகமாக எடுத்து வைத்ததின் காரணமாக 100 அடி பாவத்தின் பக்கம், அதே போல் நன்மையின் பக்கம் 100 அடி, 101வது அடியாக நன்மையின் பக்கமும் அவன் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைத்ததின் காரணமாக அல்லாஹ் சொன்னான் மலக்குகளுக்கு, அவன் மன்னிக்கப்பட்டு விட்டான். நன்மையை நோக்கி, நலவை நோக்கி, அல்லாஹுடைய மஃபிரத்தை நோக்கி ஒரே ஒரு அடி அவன் முன்னேறி எடுத்து வைத்ததின் காரணமாக அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுச்சு. சுப்ஹானல்லாஹ். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சாதாரண விஷயம் அல்ல, 100 கொலைகளை செய்த பெரும்பாவி, தனக்கு வழிகாட்ட வந்த ஒருவரையும் கொலை செய்து 100 கொலையாக ஆக்கியவன், ஒரே ஒரு அடி நலவின் பக்கம், நன்மையின் பக்கம், அல்லாஹுடைய மஹ்ஃபிரத்தின் தௌபாவின் பக்கம் எடுத்து வைத்ததின் காரணமாக அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவனை நல்லோர்களுடைய அந்த மலக்குகள் அவனுடைய ரூஹை சுமந்து சென்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது. ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்கள் நன்மையான விஷயத்துல உங்களுக்கு மத்தியில கடுமையாக சண்டையிட்டுக் கொள்ளுங்கள்.
சண்டையிடுவது மார்க்கத்தில் ஹராம். ஆனா நன்மையான விஷயத்துல, நலவான விஷயத்துல அதை செய்வதற்காக உங்களுக்கு மத்தியில போட்டி போடுங்க, அது ஹலால். அது அல்லாஹ் ரசூலுடத்திலே உங்களுக்கு அந்தஸ்துகளை உயர்வைப்படுத்தும். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். நன்மையான விஷயங்களில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு முன்னேறி விரைந்து செல்லுங்கள் என்பதாக குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நல்லோர்களினுடைய நன்மைகளுடைய அந்த ஆரோக்கியமான போட்டிகள் இந்த உம்மத்திற்கும் அருளாகவே அமைந்திருக்கின்றது. நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல நல்லோர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட போட்டிகள் குர்ஆனுடைய வரலாறு, ஹதீஸுடைய வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் முழுவதும் தங்களுக்கு மத்தியில போட்டு கொண்ட நன்மையான விஷயங்களில் தங்களுக்கு மத்தியிலே விடாவிடியாக முன்னேறி சென்ற இரண்டு பெருமக்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் முழுவதும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. காலம் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தார்கள். என்ன போட்டி போட்டாங்க? எதுக்காக போட்டி போட்டாங்க? தங்களுக்கு பிறகு தங்களுடைய மகன்களை அரசராக ஆக்கிறதுக்காகவா? கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார் யோசிச்சு பார்க்கிறோம். காலம் முழுவதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் கடுமையான போட்டி நிலவி கொண்டே இருந்துச்சு. தங்களுக்கு பிறகு தங்களுடைய மகனை கலீஃபாவாக, அமீரில் முஃமினீனாக ஆக்குவதற்காக அவங்களுக்கு மத்தியில போட்டி அல்ல, அமல்கள் செய்யறதுக்காக, அல்லாஹ் ரசூலினுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக, அமல்கள் மூலமாக, தங்கள் செல்வத்தின் மூலமாக, தங்கள் செயல்பாடுகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட போட்டி அமல்களில் இருந்து ஆரம்பித்து செல்வத்தை செலவு செய்யறதில் இருந்து தங்களுடைய பெண் மக்களை நிகா செய்து கொடுப்பதிலிருந்து கடைசியாக மண்ணறையில் கொண்டு போய் வைக்கும் நிமிடம் வரைக்கும் இருவர்களுக்கும் மத்தியிலே கடுமையான போட்டி நிலவும். நன்மையான விஷயங்கள் அந்த அளவுக்கு போட்டி போடக்கூடியவர்களாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல அப்பதான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் யௌம ஸாயிமா, இன்றைக்கு உங்களிலே நோன்பு வைத்த நோன்பாளி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு சொன்னாங்க, நாம் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பாளியாக இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. சரி உட்காருங்க. இன்னைக்கு உங்கள யாராச்சும் நோயாளியை சந்தித்தவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போதும் முழு சபை அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா காலையில ஃபஜருக்கு அப்பதான் வந்திருக்காங்க. ஃபஜர் தொழுதுட்டு தான் ஏதோ நோயாளியை சந்திக்கிறது எதுவாக இருந்தாலும் அப்புறம் தான் இருக்கும். எனவே அப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க, யார சொல்ல நான் இன்னைக்கு நோயாளியை சந்திச்சுட்டு வந்தேன். திரும்பவும் நபி அவங்க கேட்டாங்க, உங்கள யாராச்சும் இன்னைக்கு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தவர்கள் இருக்கீங்களா? அப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க, யார சொல்லலாம், இன்னைக்கு நான் ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல போய் சொன்னாங்க, யார சொல்லலாம், இப்போதான் இந்த ஹதீஸையே நீங்க அறிவிக்கிறீங்க. எல்லாரும் இப்பதான் ஃபஜர் தொழுகைக்கே வந்திருக்கோம். தொழுதுட்டு போய் தான் சரி நோன்பு வச்சிருக்காருன்றது ஓகே, எல்லாம் சரி, காலையில சஹர் செஞ்சுட்டு தான் ஃபஜர் தொழுகைக்கு வந்து நோயாளியை சந்திக்கிறது, மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கிறது எல்லாம் இனிமேல் ஃபஜர் தொழுதுட்டு போனாதான் இந்த அமல்லாம் செய்ய முடியும். ஆனா இந்த பெரிய மனுஷன் என்னன்னா எல்லாத்துக்கும் நான் செஞ்சேன்னு சொல்றாரு என்ன? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தொழுகைக்கு வரும் பொழுதே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனவே அவர்களை விசாரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அவங்க உடம்பு சரியில்லை, ரொம்ப உடல் முடியாம இருக்காங்க, அவங்கள சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். எனவே நோயாளியை சந்திச்சேன். எனவே சந்திக்க போன சந்தர்ப்பத்துல அவங்க எனக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தாங்க. விருந்தாளியாக வந்திருக்கிறதுனால எனக்கு உணவு கொடுத்தாங்க. நான் நோன்பு வச்சிருக்கிறதுனால நான் அதை சாப்பிடல, அந்த ரொட்டி துண்டை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தேன். பள்ளிக்கு வர வழியில ஒரு மிஸ்கீனை பார்த்தேன், அவருக்கு அந்த ரொட்டியை கொடுத்துட்டேன். இதான் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, முடிஞ்சா இவரை போல வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சா இவரை போல வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. எனவே அப்போது இருவருக்கு மத்தியிலே நன்மையான விஷயங்கள்ல போட்டி ஆரம்பமாகிவிட்டது. எப்படியாச்சும் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் முந்த வேண்டும், இவர்களை விட முன்னேறி சொல்ல வேண்டும் என்பதற்கான போட்டி இருவருக்கும் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா இருவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு யுத்தத்தினுடைய ரகசியம் சம்பந்தமான ஒரு மஷூரா நடந்துகிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மஷூரா செய்து கொண்டிருந்தாங்க, அதுல நானும் ஒருத்தன் இருந்தேன். இந்த வார்த்தைக்கு கூட நம்முடைய உலமாக்கள் விளக்கம் தராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உண்மையிலேயே அந்தஸ்துக்குரியவர்கள். அவங்களும் சிறப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோடு ஒப்பிடும் போது எந்த விதத்திலும் அந்தஸ்திலும் அமலிலும் குறைவானவர்கள் கிடையாது, நிறைவானவர்கள் தான். ஆனா இங்க உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களை
மேல்படுத்தி தன்னை உயர்வுபடுத்தி சொல்லணும்னு சொல்லி விரும்பல. நபி அவங்களோடு மஷூரா நடந்தது, ஆலோசனை நடந்தது, அதுல நானும் ஒருவனாக இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நானும் இருந்தேன், என்னிடத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல நபி அவங்க மஷூரா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லல. மாறாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோடு நபி அவங்க மஷூரா செஞ்சாங்க, அதுல நானும் ஒருவனாக இருந்தேன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நல்லோர்களினுடைய அந்த தவாது என்பது, பணிவு என்பதாக சொல்லும். தங்களை எங்கேயுமே உயர்வுபடுத்தணும், தங்களை முதன்மைப்படுத்தணும், தங்களை கண்ணியப்படுத்தணும், தங்களை பெருமையாக பேசணும்னு சொல்லி சஹாபாக்கள் விரும்பவே இல்லை. தன்னை ஒருவனாக தான் காட்டிக்கொண்டாங்களே தவிர தானும் ஒருவனாக நபியோடு இருந்து என்னிடத்தில் நபி அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை ஆலோசனை செஞ்சாங்க என்பதாக சொல்லலாம். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படி இரவு நேரத்துல நபி அவங்களோடு நாங்க ஆலோசனையில இருந்தோம். அப்ப அழகான முறையில அமைப்புல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒளிரக்கூடிய விளக்குகளோ பிரம்மாண்டமான மஸ்ஜிதுகளோ அல்ல, சாதாரணமான முறையிலே பேரித்தம்பலத்தினுடைய அந்த ஓலைகளால் நெய்யப்பட்ட மஸ்ஜிதாக தான் இருந்துச்சு. பெருசாக வெளிச்சமெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10க்கு பிறகுதான் அது தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க வெளிநாடுக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு விளக்கு கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலங்களாக இருளில் தான் மஸ்ஜித் நபவியே இருந்துச்சு. எனவே எந்த விளக்கு வசதிகளும் இல்லை. ஆனா குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க, யாரோ அழகான முறையில குர்ஆன் ஓதுறாங்களே, யார் என்பதாக சொல்லி கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், இப்னு மஸ்ஊத் இருக்காங்களே, அவங்களுடைய குர்ஆனுடைய கிராத் அந்த ஓதக்கூடிய முறை இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனை எப்படி இந்த உலகத்துக்கு இறக்கி வச்சானோ, எந்த அமைப்புல குர்ஆன் இறங்கப்பட்டதோ, நான் எப்படி ஓதுகின்றேனோ அப்படி குர்ஆனை நீங்க ஓதணும்னு சொல்லி கேட்க விரும்பினா இதோ இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓதுற கிராத்தை கேளுங்க. குர்ஆன் இறக்கப்பட்ட அதே தர்த்தீப்ல நான் ஓதக்கூடிய அதே முறையில குர்ஆனை கேட்கணும்னு சொன்னா இதோ இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓதறக்கூடிய குர்ஆனுடைய கிராத்தை கேளுங்க, அது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நபி அவங்க இவங்க 3 பேருக்கு தெரியும். எனவே மஷூரா முடிஞ்சு ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உள்ளத்துல நியத்து செய்யறாங்க, இப்னு மஸ்ஊதை பத்தி நபி அவங்க எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய செய்தியை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில முதல் நபராக இப்னு மஸ்ஊதை சந்தித்து இந்த நற்செய்தியை, இந்த சுப செய்தியை நம்ம அவங்க இடத்துல போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு காலையில ஃபஜர் தொழுகைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. ஃபஜர் தொழுகை முடிந்த உடனே இப்னு மஸ்ஊதை சந்திச்சு, இப்னு மஸ்ஊத், நேற்றைய இரவு நீங்க மஸ்ஜித் நபவியில குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தீங்க, நபியோடு நாங்க ஆலோசனை மஷூராவுல ஈடுபட்டு இருந்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை குறித்து சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ஓதக்கூடிய முறை இருக்கின்றதே, குர்ஆன் இறங்கிய முறையிலே அவர் ஓதி கொண்டு இருக்கார் சொல்லி உங்களை பத்தி சிறப்பா சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அப்படியா, நான் ஓதக்கூடிய முறை குர்ஆன் இறங்கிய முறையிலே இருந்துகிட்டு இருக்கான், சரி நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெரிய ஆச்சரியம், எப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் சொல்றேன், நபி அவங்க என்ன பார்த்தெல்லாம் சொல்லல, நானும் குர்ஆன் ஓதிட்டு தான் இருக்கேன், நபி உங்களோட நெருக்கமாக இருந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய கிராத்தை எல்லாம் நபி இப்படி சொல்லல. உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ஓதக்கூடிய குர்ஆனுடைய முறை குர்ஆன் இறங்கிய முறையிலேயே இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பிசறாம இருக்குன்னு சொல்லி எனக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதை ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக கொண்டாடிப்பேன். இவ்வளவு பெரிய விஷயத்த உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன், சர்வ சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டு அப்படியா பரவாயில்லன்ட்டு போறியப்பா, என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க இப்பதான் இதை சொல்றீங்க, ஆனா காலையில தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்படி நிகழ்வு நடந்துச்சு, நபி அவங்க உங்களை பத்தி இவ்வளவு பெரிய சிறப்பை சொன்னாங்கன்னு சொல்லி காலையில தஹஜ்ஜுலயே வந்து உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என் இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக இப்படி வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே, நன்மையான விஷயத்தை கொண்டு போய் எத்தி வைக்கக்கூடிய விஷயத்திலே தங்களுக்கு மத்தியில கடும் போட்டி உள்ளவர்களாக வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களே நபி அவங்க நிக்காஹ் முடிச்சிருந்தாங்க. எனவே இங்கும் போட்டி, அபூபக்கருடைய மகளை நபி அவங்க நிக்காஹ் முடிச்சிட்டாங்க. எனவே தன்னுடைய மகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் முடிக்கணும். தன்னுடைய மகள் ஹஃப்ஸாவை நபி அவங்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும், நன்மையான விஷயத்திலே, அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே தங்களுக்கு மத்தியில போட்டியாளர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா செயல்பட்டு இருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல
நல்லடியாகலே தபூக்குடைய யுத்தம் மிக கஷ்டமான யுத்தம் என்பதாக சொல்லப்படும். எனவே அந்த யுத்தத்துக்கு நபி அவங்க ஆம் ஏலான் செஞ்சாங்க. ரொம்ப நெருக்கடியான சூழலாக இருக்கு. எனவே உங்களால் என்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்க இந்த போருக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களிடத்திலும் சொன்னாங்க. எனவே ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களால் இயன்ற சொத்து செல்வங்களை இந்த போருக்காக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க சஹாபாக்கள் இடத்துல, ஃபகுல்த யௌம அஸ்பிகு அபூபக்கர், இந்த நாள் நான் அபூபக்கரை விட அதிகமாக அமல் செய்ய போறேன், அவர்களை நான் ஜெயிக்க போறேன், என்னோடு போட்டி போட்டு அவங்க தோக்க போறாங்க, நான் ஜெயிக்க போறேன், அவங்களை விட அதிகமான பொருள் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நான் சதகா செய்ய போறேன். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அவங்களால் முடிந்த செல்வத்தை கொண்டு வந்து போர்க்களத்துல வச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பார்த்துட்டு தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபகுல்துல் யௌம அஸ்பிகு அபூபக்கர். ஏன்னா அவங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்த பொருள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் இருந்த பொருள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனவே அஸ்பிகு யௌமன், இன்றைய நாள் நான் அபூபக்கரை நான் போட்டி போட்டு ஜெயிக்க போறேன். இன்னைக்கு ஜெயிக்கலன்னா வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு நான் முடிஞ்ச இன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் கம்மியா கொண்டு வந்திருக்காரு, நான் அதிகமாக கொண்டு வந்திருக்கேன். எனவே இன்னைக்கு நான் அவரை நான் ஜெயிக்க போறேன், அவரை முந்தி அவரை விட முன்னேறி நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரெல்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வச்சிருக்க பொருள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் எவ்வளவு கொண்டு வந்தீங்க அப்படின்னு நபி அவங்க கேட்கல. மாரா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மா அபகைது லி அஹ்லிக குல்த யா உமர் மா அபகைது, நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நீங்க வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க, இங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மிஸ்ல வீட்டுல பாதி இருக்கு, இங்க பாதியை கொண்டு வந்திருக்கு. எனவே இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா அபூபக்கர் மா அபகைது லி அஹ்லிக, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே உங்களுடைய வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க, இங்க என்ன கொண்டு வந்தீங்க? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கால அபகைது லஹுமுல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க, மீதி வீட்டுல இருந்தது எல்லாமே இங்க இருக்கு யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்தது குறைவாக இருக்கலாம், ஆனா வீட்டுல எதுவுமே வைக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொண்டு வந்தது அதிகமா இருக்கலாம், ஆனா வீட்டுல பாதி செல்வத்தை வச்சிருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அதிகம் செலவு செய்தவர்களாக இருந்தாங்க. எனவே கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கலாய்த்து கொண்டு சொன்னாங்க, வல்லாஹி லா அஸ்பிகுஹு இலா ஷைஇன் அபதா, என்னால் இந்த அபூபக்கரை வாழ்நாளில் முந்தவே முடியலன்னு சொன்னாங்க. என்னால இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே வாழ்நாள்ல ஜெயித்து முன்னேறி போகவே முடியல, அமல்களில் அவர்களோடு போட்டி போட்டு நான் தோற்று கொண்டுதான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த போட்டி எந்த அளவுக்குனா அவங்களுடைய அமல் செய்யறதுல, சொத்து செல்வங்களை செலவு செய்யறதுல என்பதாக சொல்லி ஆரம்பித்து கடைசியாக மரண தருவாய் வரைக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சக்கராத்துல இருக்காங்க. கடைசி நிமிடங்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அனுபவிச்சாங்க, மகனே எனக்காக நீ உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல போய் சில விஷயங்களை பேசணும். ஏன்னா என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல. என்னுடைய சாஹிப், என்னுடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க மரணத்துக்கு பிறகு. எனவே என்னுடைய நேசர், என்னுடைய சாஹிப் அவர்களோடு நானும் அடக்கம் செய்ய விருப்பப்படுறேன், என்னுடைய உடலும் அங்குதான் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல போய் நீங்க அனுமதி கேளுங்க. என்னுடைய தந்தை கேட்டார், அபூபக்கர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஹலீஃபா கேட்டார் என்பதாக போய் சொல்லாதீங்க. அமீருல் முஃமினீன், இந்த நாட்டை, உலகத்தை, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஹலீஃபா தலைவர் கேட்டார்னு சொல்லாதீங்க. நபியினுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தோழராக, ஈமான்தாரியாக இந்த உமர் கேட்கின்றார், அந்த இடத்தை நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் மல்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அந்த இடத்தை நான் எனக்காக வச்சிருக்கேன். நான் மரணமானால் என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்படுறதுக்காக வச்சிருக்கேன். என்னுடைய கணவரோடு, என்னுடைய தந்தையோடு என்னுடைய உடலும் அடக்கம் செய்யப்படணும் என்பதாக அந்த ஆசையில நான் அந்த இடத்தை வச்சிருக்கேன். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டதினால் நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தானம், சிந்திக்கவே முடியாது.
தந்தையோடும் தன்னுடைய கணவரோடு அடக்கம் செய்யப்படக்கூடிய அவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு இரக்கத்தோடு கேட்கறதுனால நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நன்றி செலுத்துறாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அடக்கம் செய்யப்பட்டாங்க. என்னுடைய உடலும் அங்கு அடக்கம் செய்யப்படணும். எனவே அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அமல்களில் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய எல்லா விஷயத்திலும் கடுமையாக தங்களுக்கு மத்தியிலே போட்டி போடக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ் அதை தான் சொல்கின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத் ஐனமா தகூனு யத்பிகுமுல்லாஹு ஜமியா. இவர்கள்தான் நல்லடியார்கள், இவர்கள்தான் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்கள். ஏன் ஃபஸ்தபிகுல் கைராத், கைரான நலவான நன்மையான விஷயங்களில் தங்களுக்கு மத்தியிலே யார் போட்டி போட்டுக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான ஈமான்தாரிகள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நன்மையான விஷயத்திலே அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் நமக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடக்கூடியவராக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்துடைய விஷயத்திலே துன்யாவினுடைய பலாபலன்களை அடைந்து கொள்வதற்காக இன்னைக்கு நமக்கு மத்தியில கடுமையான போட்டி நிலவுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், மன் கான யுரீது ஹரஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபீ அர்ஸிஹி வ மன் கான யுரீது ஹரஸத் துன்யா நுஅதிஹி மின்ஹு. யார் இந்த உலகத்துக்காக போட்டி போடுறாங்களோ, அல்லாஹ் பாதுகாக்கும், உலகத்தினுடைய சொத்து செல்வத்தை அடைந்து கொள்வதற்காக, உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்காக யார் உலகத்துக்காக போராடுகிறார்களோ, போட்டி போடுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்துல கொடுப்போம். கொடுக்காமலா இல்லை. உலகத்துக்காக முயற்சி செய்யறாங்க, உலகத்துக்காக முன்னேறி போயிட்டு இருக்காங்க, துன்யாவை பெற்றுக் கொள்வதற்காக போட்டி போடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உலகத்துல கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் மறுமையில எந்த விதமான நலவும் இல்லை. மறுமையில எந்த நலவுகளையும் நம்ம அவங்களுக்காக வைக்க மாட்டோம். ஆனால் யார் மறுமைக்காக போட்டி போட்டுக் கொள்றாங்களோ, அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் அமல் ரீதியாக தங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக் கொள்கின்றார்களோ, மறுமைக்காக அவர்கள் போட்டி போட்டார்கள் என்பதாக சொன்னால் அவர்களுக்கு உலகத்திலும் கொடுப்போம், மறுமையிலே அதை விட சிறந்ததை கொடுப்போம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய அந்த போட்டிகள் எல்லாம், நம்முடைய முன்னேறி செல்லக்கூடிய விரைந்து செல்லக்கூடிய வேகமான அந்த விஷயங்கள் எல்லாம் அமல் சார்ந்ததாக இருக்கும். அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் சார்ந்ததாக இருந்துச்சு என்பதாக சொன்னா உலகமும் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்துடைய காரியங்கள் அவ்வளவு கடுமையான போட்டி நிலவுகின்றது. நீங்க வீடு கட்டினா நானும் வீடு கட்டுவேன், போட்டிக்கு போட்டி. நீங்க வண்டி வாங்கினா நானும் வண்டி வாங்குவேன். நீங்க 10 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு நிக்கா செஞ்சா நானும் 10 லட்சம் ரூபாய் செஞ்சு நிக்கா செய்வேன். செலவு செய்வோம். செலவு செய்யறதுல உலக காரியங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஆபத்தான போட்டி, நம்மையும் அழிச்சிரும், உம்மத்தையும் அழிச்சிரும். இன்னைக்கு உலக காரியங்கள ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஒருத்தர் செல்வந்தர், வசதி இருக்கு, அவர் தன்னுடைய மகனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வருஷத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செஞ்சு படிக்க வைக்கிறார் சொன்னா பக்கத்து வீட்டுல கூடிய அம்மா பாக்குறாங்க, நம்ம பிள்ளையும் அங்கதான் படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளை அதே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எதுக்கியா சம்பாதிக்கிற, பிள்ளைக்கு செலவு பண்ணாம என்ன வச்சுக்க போற, சேர்த்து என்னத்தை கொண்டு போக போறோம். எனவே நம்முடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்க கூடாது, நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்முடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் காட்டக்கூடிய இடங்களாக நிக்காவுடைய மேடைகளும் பள்ளி கல்லூரிகளினுடைய காலேஜுடைய பீஸ்களாக இருந்துகிட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். நம்முடைய சங்கையான சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி. உலக விஷயங்கள்ல அவங்க போட்டி போடல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை பெறுவதற்காக, முகபத்தை பெறுவதற்காக, பொருத்தத்தை பெறுவதற்காக வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு மத்தியில அமல் ரீதியான போட்டியில் இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, காதிசியாவுடைய யுத்தகலம் மிக கடுமையான யுத்தகலம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்தது. அந்த யுத்தகலத்துல முடிவு செய்து அனுப்பப்பட்ட முஅத்தின், எங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் முஅத்தினா வந்திருந்தார். அந்த முஅத்தின் இருக்காரே போர்க்களத்துல அவர் ஷஹீத் ஆயிட்டார், வாங்க சொல்லக்கூடியவர் ஷஹீத் ஆயிட்டார். எனவே அதுக்கு அந்த பொறுப்புக்கு ஒருத்தர் நியமனம் செய்யணும். எனவே நாங்க மசூரா செஞ்சோம், சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி. இப்ப அவர் மௌத் ஆயிட்டார், அந்த இடத்துல அந்த பொறுப்பை போர் முடிகிற வரைக்கும், நம்ம திரும்ப மதீனாவுக்கு போற வரைக்கும் பாங்கு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு யார் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி மசூரா செஞ்சோம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, கடுமையான போட்டி நிலவுச்சு. ஒவ்வொருத்தரும் தயாரானாங்க, நாங்க தான் பாங்க சொல்லுவோம், நாங்க தான் பாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்கு மத்தியில போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்னால முடிவு, ஏன்னா அவங்க தான் அமீர், அவங்க தான் முடிவு செய்யணும். என்னால யாரையுமே முடிவு செய்ய முடியல, ஏன்னா எல்லாருமே தயாராக இருந்ததுனால நான் ஒருத்தர் முடிவு செஞ்சு ஒருத்தர் முடிவு செய்யலன்னா அதிருப்திகள் ஆகிடும், போர்க்களமாக இருந்துகிட்டு இருக்கு. எனவே மனக்கசபுகள் ஏற்பட்ட கூடாது, என்ன செய்யறது தெரியல. நபி அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவு,
முதல் சஃப்ல தொழுகையில நிற்கக்கூடிய அதனுடைய நன்மையும், பாங்கு சொல்வதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நன்மையும் இந்த உம்மத்து அறிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தங்களுக்கு மத்தியில கடுமையாக போட்டி போட்டுக் கொள்வாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியமான செயல். முன் சஃப்ல முன்னேறி வந்து முதல் சஃப்ல நின்று தொழுகிறதும் பாங்கு சொல்வதற்கான அந்த பாக்கியத்தினுடைய நன்மையை இந்த உம்மத்து விளங்கிடுச்சுன்னு சொன்னா கடுமையான போட்டி நிலவும். யார் சொல்றது, யார் முன்னாடி வந்து நிக்கிறது என்பதாக தங்களுக்கு மத்தியில போட்டி நடக்கும். எனவே அந்த தருணத்துல சீட்டு குலுக்கி போடப்பட்டு யார் பாங்கு சொல்லலாம், இந்த வக்துல லொஹர்ல யார் முதல் சஃப்ல நிக்கலாம், அசல்ல யார் முதல் சஃப்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு குலுக்கி போடப்பட்டு ஒவ்வொரு தபக்காவாக ஒவ்வொரு கூட்டமாக வந்து தொழகக்கூடிய ஒரு சூழல் வரும். நன்மையை விளங்கிட்டாங்கன்னா அப்படின்னு நபி அவங்க சொன்ன அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு. எனவே நாங்க எங்களுக்கு மத்தியில சீட்டு குலுக்கி போட்டோம், அதுல ஒரு நபருடைய பெயர் வந்துச்சு, அவரை முடிவு செஞ்சோன்னு சொல்லி சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நன்மையான விஷயத்துல அதை அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக சஹாபாக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரும் போட்டி நடந்துச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக முதல் சஃப்ல நின்று தொழுகிறது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு பெரும் நன்மையினுடைய குவியல்கள் கொண்டு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு, சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் தொழுகையில பிந்தறாங்களோ, ஒருத்தர் தொழுகைக்கு தாமதமாகிறார், தக்பீர் தக்ரீமா தவறுது அல்லது ஒரு ரக்காய் தவறுது, சாதாரணமா எடுத்துக்கிறோம், என்ன ஒரு ரக்காய்த்து போனா என்ன, தக்பீர் தஹரீமா தவறி போனா என்ன நினைக்கிறோம். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, யார் தொழுகைக்கு தாமதமாக ஆகிறாரோ அவர் சொர்க்கத்திலும் தாமதமாவார், அவர் சொர்க்கம் போறதும் தாமதமாகும். எந்த அளவுக்கு என்பதாக சொன்னா, யார் முதல் தக்பீரை தவற விடுறாரோ, முதல் ரக்காயத்தை தவற விடுறாரோ சொர்க்கமும் அவருக்கு தாமதமாகும். எவ்வளவுன்னு சொன்னா 500 வருஷம் பிந்திடுவான்னு சொன்னார். அல்லாஹ் முதல் சஃப்ல வந்து நிக்கல, தொழுகையில முதல் தக்பீரோடு நின்று தொழுகல, முன்கூட்டிய தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக வந்து தொழுகையில கலந்து கொள்ள முடியாதவர் சொர்க்கத்துக்கும் பிந்துவார். சொர்க்கத்துல 500 வருஷம் கழித்து அவர் சொர்க்கத்துக்கு போவார். நாளை மறுமையில சொர்க்கத்துல உயர்ந்த பாக்கியம் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். யார் ஒவ்வொரு தொழுகையிலும் அவ்வல் சஃப்பை அலங்கரித்தார்களோ அவர்கள் எல்லாம் நாளை மறுமையில அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சஃப்பில அவ்வலில் இருப்பாங்க, முதல் சஃப்ல இருப்பாங்க. யார் எந்த அளவுக்கு சஃப்கள்ல தொழுகையில பிந்துறாங்களோ அந்த அளவுக்கு கடைசியாகத்தான் இருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாகவும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நன்மைகளிலேயே ஆக பலமான நன்மை, அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய செயல் நபி அவங்க சொன்னாங்க, தொழுகைக்கு முந்தி வருவது, தொழுகை முடிந்து ஆக பிந்தி செல்வது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஆக பிந்தி வருவது குறைகளுக்காக சொல்லல, யாரையும் குறைப்படுத்தினதுக்காக சொல்லல, ஒரு ஜும்மாவுடைய நாளாக இருக்கட்டும், அது அல்லாத மற்ற எந்த தொழுகைகளாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகைக்கு ஆக பிந்தி கடைசியாக வருவாங்க. ஆனா போறது பார்த்தா முதல்ல சலாம் கொடுத்த உடனே முதல் ஆளாக எதிர்த்து போவாங்க. இவர்களை போல நஷ்டவாளி யாரும் இல்லை. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, தொழுகைக்கு முந்தி வர்றது, தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொழுகைக்காக வந்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது, தொழுகை முடிஞ்ச உடனே சுடுதனியை காலில் ஊத்திக்கிட்டு போனதை போல பதறி ஓடாம கொஞ்ச நேரம் இருந்து செல்வது, அல்லாஹ் அக்பர், அபரிதமான நன்மைகளை அவருக்கு பெற்று தருது. அந்த நன்மையை எடுத்து செல்வதில் மலக்குகள் தங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அவ்வளவு பெரிய நன்மை தொழுகைக்கு முந்தி வருவது, பிந்தி செல்வது. ஆனா இன்னைக்கு நம்மிடத்துல அந்த நிலை அப்படி மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நன்மையான விஷயங்கள்ல, நலவான காரியங்கள்ல நாம் நமக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நன்மையான விஷயங்களை நாம கொஞ்சம் பிந்தனம் சொன்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே எர்முக்குடைய போர் சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போருக்கான தளபதிகளை நியமனம் செஞ்சாங்க. எப்போதுமே ஒரு படையை அனுப்புறாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு அமீரை தான் நியமனம் செய்வாங்க. ஒரு தளபதியை மட்டும் நியமனம் செஞ்சு அவருக்கு கீழே நீங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா அந்த எர்முக்குடைய போருடைய சந்தர்ப்பத்துல வலமைக்கு மாற்றமாக 3 தளபதிகளை நபி அவங்க நியமனம் செஞ்சாங்க, 3 அமீர்களை நியமனம் செஞ்சாங்க. முதல்ல நபி அவங்க சொன்னாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா இந்த படைக்கு தளபதியா இருப்பாங்க. அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து இந்த படையினுடைய தளபதியாக ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தளபதியாக இருப்பாங்க. ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இந்த படைக்கு தளபதியா இருப்பாங்க. அவர்களும் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா உங்கள் படைக்கு மத்தியிலேயே நீங்களே ஒருவரை அமீராக நியமனம் செஞ்சு தளபதியாக நியமனம் செஞ்சு போர் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான்னு சொல்லி படை அனுப்பி வச்சுட்டாங்க. வலமைக்கு மாற்றமாக 3 தளபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க.
எனவே படை கிளம்பி காலையில நபி அவங்க முடிவு செஞ்சாங்க, காலையில ஃபஜர் தொழுதுட்டு படை கிளம்பி போயிடுச்சு. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும் போகல, தங்கிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நபி அவங்க சொல்லிட்டாங்க, இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, நபியினுடைய நாவிலிருந்து சத்தியத்துக்கு மாற்றமான அசத்திய வார்த்தை வராது. நபி அவங்க சொன்னா அது நடக்கும். எனவே நபி அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு தளபதிக்கு பின்னாடி இன்னொரு தளபதினா அவர் மௌத்தாயிடுவார், ஷஹீதாக்கப்பட்டுவார். எனவே 3 தளபதிகளும் ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க. நாமளும் போர்க்களத்துல ஷஹீதாயிடுவோம், திரும்ப மதீனாவுக்கு வர மாட்டோம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா தெளிவா விளங்கிட்டாங்க, போகக்கூடிய நாம திரும்ப வர போறதில்ல, படையிலே போர்க்களத்திலேயே நம்ம ஷஹீதாக்கப்பட்டுரும், அங்கே அடக்கம் செய்யப்பட்டுரும், திரும்பி வர போறதில்லை. ஜும்மாவுடைய நாளாக இருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஜும்மா தொழக்கூடிய பாக்கி இனி வாழ்நாள்ல கிடைக்க போறது. நான் போருக்கு போயிட்டு திரும்பி நான் மதீனாவுக்கு உயிரோட வர போறதில்ல, ஷஹீதாக போறேன். எனவே இந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டு நபியோடு கடைசியாக ஜும்மா தொழுதுட்டு நபியை பார்த்துட்டு போயிடலாம், திரும்ப நபியை பார்க்க முடியாது, திரும்ப நபிக்கு பின்னால் நின்று தொழுகக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காது அப்படின்ற காரணத்தினால தங்கிட்டாங்க. ஜும்மாவுடைய தொழுகை நடந்துச்சு. நபி கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காகவே மறைவான இடத்துல, தூரமான இடத்துல நின்று தொழுதாங்க. கடைசியாக தொழுகை முடிஞ்சு நபி அவங்களும் பார்த்துட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா நபி அவங்க பார்த்துட்டாங்க. எனவே பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, உங்களுடைய படை தான் போயிடுச்சு, நீங்க மட்டும் ஏன் போகாம இருந்தீங்க? இப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வேகமாக போகணும்னு என்ன இருந்துச்சுதான், ஆனா மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, இதுதான் நம்ம கடைசி தொழுகை, இதுதான் உங்களோட நான் கடைசியாக தொழக்கூடிய ஜும்மா, உங்களை பார்க்கக்கூடிய பார்வை கடைசி பார்வை. எனவே ஜும்மா தொழுது உங்களுக்கு பின்னாடி நின்று ஜும்மா தொழுகுன்றதுக்காக தான் நான் நின்னுட்டேன், வேற ஒன்னும் காரணம் கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களே ரலியல்லாஹு தஆலா, உங்களுடைய படை உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க, அவங்க போன அந்த அந்தஸ்தை நீங்க முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களையும் செலவு செஞ்சாலும் அறநாள் உங்களுக்கு முந்தி உங்கள் படை போன அந்த நன்மையை, அந்த அந்தஸ்தை உங்களால அடைய முடியாது சொன்னாங்க. ஒரு அறநாள் அவரு நன்மையை பத்தி தெரியாம இல்ல, அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை இல்லாமலா இல்ல, நபியோடு பின்னாடி நின்று ஜும்மா தொழுகணும்னு ஆசைப்படார், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, உங்க படை சென்று அடைந்து கொண்ட அந்த நன்மையை, உலகத்தில் கூடிய அத்தனை செல்வத்தையும் நீங்க செலவு செஞ்சாலும் அவங்க அறநாளுக்கு முன்னாடி போன அவர்கள் அடைந்து கொண்ட நன்மையும் அந்தஸ்தையும் உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லா நன்மைகளை, அதனுடைய நன்மையினுடைய விஷயத்துல முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஆர்வங்கள் எல்லாம் இல்லாமலா இல்லை. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் செலவு செஞ்சாலும் அவர்களுடைய நன்மையை அந்தஸ்தை நான் அடைஞ்சு கொள்ள முடியாது, அது சரிதான். ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் செலவு செஞ்சா கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை விட, முந்தி சென்று படை பெற்று கொண்ட அந்த அந்தஸ்தை விட உங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறத நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன், அதனாலதான் யார சொல்லலாம் பின்தாங்கிட்டேன்னு சொன்னாங்க. உங்களோடு நின்று தொழுகிறது இந்த உலகத்தில் கூடிய எல்லாத்தை விட எனக்கு சிறந்ததா இருக்கு, அதனாலதான் நான் தங்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை, நான் போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. போருக்கு போயிட்டாங்க. போர் ஆரம்பிச்சிருச்சு. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு. நபி அவங்க மதீனாவில இருந்து போர் அப்படியே தத்ரூபமாக சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் காட்சிப்படுத்தினான். நபி அவங்க சொன்னாங்க, போர் எருமக்கூடிய போர் ஆரம்பமாகிடுச்சு. இதோ ஸைத் இப்னு ஹாரிஸா இஸ்லாத்தின் கொடியை ஏந்திக்கிட்டு போறார், அவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார். அதற்கு அடுத்து அந்த கொடி ஜாபீர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கைக்கு இப்ப கொடி கை மாறுது. நபி அவங்க சொல்றாங்க, அந்த காட்சிகள் அல்லாஹ் அப்படியே அவங்களுக்கு காட்சிப்படுத்துறான். சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த உணர்வுபூர்வமாக உணர்ச்சி ததும்போது நபி அவங்க சொன்னாங்க. இரண்டாவதாக ஜாபீர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா கொடியை கையேந்துறாங்க. அவங்களுடைய வலது கை வெட்டப்படுது, இடது கையில ஏந்துறாங்க, இடது கையும் வெட்டப்படுது. கடைசியாக அவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கொடியை ஏந்துறாங்க, அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஜாபீர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இரண்டு கைகள் வெட்டப்பட்டதுக்கு பதிலாக அல்லாஹ் இரண்டு ரெக்கைகளை கொடுத்தான். அந்த ரெக்கைகள் மூலமாக அவர் சொர்க்கத்திலே பறந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ஸைத் இப்னு ஹாரிஸாவிலும் ஜாபீர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய இரண்டு ரூஹுகள், இவர்களுடைய அந்த உயிர்கள் கைப்பற்றப்பட்டு சொர்க்கத்திலே தங்க தட்டுகள் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்த பிறகுதான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உயிர் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எல்லாம் ஒன்றாக தானே போர்ல கலந்துக்கிட்டாங்க, ஒன்னாதானே ஷஹீதானாங்க. ஆனா ஜாபீர் இப்னு அபூ தாலிப், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா இவங்களுடைய அந்த ரூஹுகள் முன்னேறி சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. ஏன் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவருடைய ரூஹ் பின்தாங்கி சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்தது. நபி அவங்க சொன்னாங்க, அவர் அந்த தன்னுடைய படையோடு போய் சேர்ந்து கொள்வதற்கு அறநாள் தாமதமானது. எனவே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட உடனே முன்கூட்டியே சொர்க்கத்துக்கு போயிட்டார்கள். அந்த அறநாள் தாமதத்திற்காக சொர்க்கத்துக்கும் இவர் தாமதமானார். ரிவாயத்துகள் எழுதப்படுது, எந்த அளவுக்கு தாமதம், 500 வருட தாமதம் சொன்னாங்க.
ஒரு அரணால் தன்னுடைய படையோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் பின்தாங்கினார், நன்மையான விஷயத்திலே கொஞ்சம் பின்தாங்கினார், அதனுடைய பாதிப்பு 500 வருஷம் சொர்க்கம் செல்வதிலும் அவர் பின்தாங்கக்கூடியவராக ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மையான விஷயத்திலே நலவுகளுடைய விஷயத்திலே நாம பின்தாங்கினோம் என்பதாக நாம் பெரும் நஷ்டத்தை, மிகப்பெரிய இழப்பை நாம சந்திச்சிருவோம். எனவே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் தான் புனிதமான ரமலானாக இருக்கு. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த ரமலான்ல நான் ஒவ்வொரு வருஷமும் நினைவுபடுத்துறது தான், சென்ற வருடம் ரமலான்ல நம்மோடு தொழுதவர்கள், இதே சஃபுகள்ல நம்முடைய தோளோடு தோளாக ஒன்றி நின்றவர்கள், ரமலான்ல இஃப்தார்ல நம்மோடு உட்கார்ந்து நோன்பு திறந்தவர்கள் எத்தனையோ பேர் இப்ப ஹயாத்தா இல்லை, மரணிச்சுட்டாங்க. எனவே அடுத்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில நம்மள யார் இருப்போம், யாருக்கு ரமலான் கிடைக்கும், அடுத்த ரமலான் வரைக்கும் நம்மள யார் ஹயாத்தாக இருப்போம், அல்லாஹ் தான் அறிஞ்சவன். எனவே பெரும் வாய்ப்பு, நன்மைகளின் பொற்குவியல் ரமலானாக ஒரு பெரும் சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கு. நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள கடமை. அடுத்த ரமலான் வரைக்கும் யாருடைய வாழ்க்கையில் என்ன என்ற கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனுதினமும் நம்ம சாதிக்கக்கூடிய சாதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளை நம்ம எந்த அளவுக்கு பெற்றுக் கொண்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும்னு சொன்னா, இன்னைக்கு என்னப்பா நீ சாதிச்சேன்னு சொன்னா நம்ம சொல்லலாம், நான் நல்லபடியா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், இதான் சாதனை. வீட்டை விட்டு கிளம்பி எந்த டேமேஜும் எந்த ஆபத்தும் இல்லாம உயிரிழப்பும் இல்லாம சலாமத்தாக நாம அனுதினமும் வீட்டுக்குள்ள திரும்புறவே, இதுவே அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய ரஹத். மரணம் என்னைக்காக வருதா செய்யும், ஆனா திடீர் என்பதாக சொல்லி ஏற்படக்கூடிய மரணம், பிள்ளைகளை மனைவி மக்களை குடும்பத்தார்களை நிர்கதியாக விட்டு செல்லக்கூடிய அந்த மரணம், வாகன விபத்துகள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மரணம், இந்த தீவிரமான திடீர் என்பதாக ஏற்படக்கூடிய அந்த மரணங்களை விட்டு நபி உங்களை பாதுகாப்பு தேடி இருக்காங்க. எனவே நல்ல முறையில வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரனா அதுவே பெரிய சலாமத், அதுவே பெரிய சாதனை, அதுவே அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய பேர் அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற ஆண்டு நம்மோடு தொழுதவர்கள் அமல் செஞ்சவங்க இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருடம் நம்மள யார் இருப்போம், யார் மௌத்தாவும் அல்லாஹ் தான் அறிஞ்சவனார். அதற்கு முன்னதாக அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம், ஒரு பெரிய நமக்கான சந்தர்ப்பம், வாய்ப்பு தான் புனிதமான ரமலானாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டோம். இப்போதிருந்தே ரமலானுக்காக நாம தயாராகணும், பள்ளியோடு தொடர்பாகணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக பல சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்றதுதான், தாமதமானாலும் தொழுகை தவறி போயிடுச்சு, ஜமாத்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் பள்ளிவாசல் வந்து தொழுகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்து. அல்லாஹ் அதுல ஒரு பெரிய பரக்கத்தை வச்சிருக்கான், அதுல அல்லாஹ் ஒரு பெரிய பேரொளி வச்சிருக்கான். பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறது, ஜமாத்து முடிஞ்சு போயிடும் தெரிஞ்சாலும் முன்கூட்டியே வர முயற்சி செய்யணும். அப்படி முடிஞ்சு போனாலும் ஃபஜர் தொழுகையா இருக்கட்டும், லோஹர் அசர் மக்ரிப் எந்த வக்தாக இருக்கட்டும், தொழுகை முடிந்து போய் இருந்தாலும் பள்ளிக்கு வந்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை அந்த ஒரு சூழலை கடைபிடிச்சோம் என்பதாக சொன்ன அல்லாஹ் அதுல ஒரு பெரிய பரக்கத்தை வச்சிருக்கான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய உள்ளங்களையும் கபூல் செய்வானாக. தங்களுக்கு மத்தியிலே நன்மையான நலவான விஷயங்களில் போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறிய சஹாபாக்களை போன்று அமல்களுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வை அன்பை பெறக்கூடிய விஷயத்திலே, அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விஷயத்திலே சஹாபாக்களை போல போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய நன்மக்களாக, பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.